இன்னைக்கு ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஆடுறாங்க. இன்னை வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீமை பத்தி பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் விளையாண்ட எல்லா மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அவங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பொசிஷன்ல இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 8th இருக்காங்க. இது வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ஒரு முக்கியமான மேட்ச். டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சா டாப் 5 டாப் 4 டாப் பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்துருவாங்க. அதனால இந்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்னி வரையும் அவங்க அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் தோக்கவே இல்லை. விசாகப்பட்டினத்தில் நடந்த மேட்ச்ல வேணா தோத்துருக்கலாம் அந்த ஊரில். அவங்க வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் விளையாண்ட எல்லா மேட்சுமே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால நல்ல கான்ஃபிடென்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்காரு. அண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்எம் அவர் சூப்பராக விளாட்றாரு. ஜாக் ஃபெரிஸ் சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனு சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. டேவிட் வார்னருக்கே டஃப் காம்படிஷன் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் இருக்கிறதுனால டேவிட் வார்னரால் 11ல் வர முடியல. அதனால அவரை தான் விளையாட வைக்கிறாரு ரிக்கி பாண்டிங்கும் ரிஷப் பந்தும். சாரி, லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவரால் சரியாக பேட்டிங் ஆடல ஜிடியோட. மற்ற 2 மேட்ச்மே 50 அடிச்சிட்டாரு. சூப்பரான பேட்டிங் ஆடுறாரு. அந்த ஜாக் ஃபெரிஸ் சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க. என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாரு அந்த ஜாக் ஃபெரிஸ். அதான் ஜேஎஃப்எம் சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. ஒரு நல்ல பொட்டன்ஷியலாக இருக்குது. சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க அவர். அவருக்கு மட்டும் நாளைக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பரட்டி போட்டு விடுவார். ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் செம்மையாக அடிப்பார். அதனால் அவர் நாளைக்கு மட்டும் அவருக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அவரை ஸ்டாப் பண்ணுறது. முதல்ல அவர் விக்கெட்டை தான் எடுக்க பார்ப்பாங்க மும்பை இந்தியன்ஸு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து அவ்வளோ கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான். போன வச்சு ஃபாஸ்ட் பவுலர் தான் அவுட் ஆனார் ஜேஎஃப்எம். இந்த வாட்டி வந்து அவர் மும்பை இந்தியன்ஸில் வந்து எல்லாம் பேஸ் பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் ஜாக் வந்து நல்லா விளாடுவார். அதர் ஹேண்டு பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா வந்து இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலை. மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் வராரு. அவர் இந்த ஐபிஎல்லும் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. லாஸ்ட் மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேலை வந்து நம்பர் 3 அமிச்சாங்க. அவர் 68 ரன்ஸ் அடித்தார். நல்ல பேட்டிங் ஆனார் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ப்ரொமோட் பண்ணாங்க ஆர்டரை. அந்த ப்ரொமோட் பண்ண ஆர்டரில் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக விளாண்டார் அக்ஷர் பட்டேலுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அடுத்த மாதிரி அவங்களோட மெயின் பேட்ஸ்மேன் வந்து ரிஷப் பந்த் எல்லா மேட்சுமே அடிச்சுட்டு வர்றாருங்க. இந்த ஐபிஎல் சூப்பராக விளாட்றாரு ரிஷப் பந்த் வந்து நாளைக்கு ஒரு மெயின் பிளேயராக இருப்பார். ஏன்னா மும்பைக்கு எதிராக வந்து மேட்ச்சில் வந்து ரிஷப் பந்த் தான் ஒரு மெயின் பிளேயராக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 88 அடிச்சிருக்காரு ஜிடிக்கு எதிரால். அதனால் ரிஷப் பந்தோட பேட்டிங் வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவரும் அந்த ஜாக்கும் அந்த அக்ஷர் பட்டேல் பேட்டிங்கும் வந்து நல்லா விளாண்டுட்டாங்கனாலே டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணிடுவாங்க. டெல்லியோட பவுலிங்கை பற்றி சொல்லி ஆகணும். மெயினான பவுலர் வந்து குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், நார்கியா. கலீல் அகமதை வந்து போன மேட்சும் வெளுத்துட்டாங்க. அதனால் வந்து குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் நாளைக்கு. ஏன்னா குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேல் நல்ல எஃபெக்டிவாக போட்டு பவுலிங் போட்டாங்கனாலே டெல்லி கையில் மேட்ச் வந்துடும். ஆண்ட்ரூ நோக்கியா வந்து சூப்பராக பவுலிங் போடுறாரு. அவர் எந்த மட்டமும் சொல்ல முடியாது. அவர் எந்த இதுவும் சொல்ல முடியாது. சூப்பராக பவுலிங் போடுறாரு. ஆனால் இன்னும் வந்து இவர் இருக்கார்ல, நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரு முகேஷ்குமார் வந்து இன்னும் ஃபயர் ஆகல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. போன சீசன் சூப்பராக விளாண்டார் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஆனால் இந்த சீசனில் இன்னும் அவர் ஃபயர் ஆகல. அவர் நல்லா ஃபயர் ஆகிட்டா நல்லாயிருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. நாளைக்கு ரிஷப் பந்த் ஜெயிச்சே ஆகணும் மும்பை இந்தியன்ஸை. அதே மாதிரி வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமும் சும்மா சொல்லக்கூடாது. செம்ம ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. எல்லா மேட்சும் ஜெயிச்சு இப்போ அவங்களும் 8th இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தான் வந்து தோத்துட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கடைசி ஸ்டேஜ் ஆஃப் ஐபிஎல்ஸ் தான் அவங்க நல்லா விளையாட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கும் தெரியும் ரொம்ப முக்கியமான மேட்ச்ன்ட்டு. நாளைக்கு ரொம்ப சின்ன கிரவுண்டு. ரோஹித் சர்மாவுக்கும் இஷான் கிஷனுக்கும் ஸ்டார்டிங்லேயே மாட்டிக்கிச்சுன்னா மேட்சை கழட்டி கையில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவங்க 2 பேருமே வந்து நாளைக்கு ரொம்ப டேஞ்சரான பிளேயராக இருப்பாங்க. ஏன்னா சின்ன கிரவுண்டு. ரோஹித்துக்கோ இல்லை இஷான் கிஷனுக்கோ ஸ்டார்டிங்லேயே மாட்டிக்கிச்சுன்னா அவங்க கலீல் அகமதையும்
நார்த்தியாவும் டேக் ஆன் பண்ணிட்டாங்கனாலே அவங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிடும். ஏன்னா ரோஹித் சர்மானா நின்ட்டாருன்னா ஒரு 2ல் முடிச்சிருவாரு. இஷான் கிஷனும் ஒரு 2 நின்ட்டாருன்னா முடிச்சிருவாரு. அதே மாதிரி ஸ்கையும் நாளைக்கு மெயினான இன்னிங்ஸ் ஆடணும். ஸ்கை வந்து இன்ஜுரிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மேட்ச் மட்டும் தான் 50 அடிச்சாரு. அதுக்கப்புறம் சரியாக விளாட்ல இல்லை இந்த சீசனில். அவர் போக போகவும் நல்லா விளாண்டுருவார் ஸ்கையும். அடுத்து வந்து நம்ம திலக் வர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்சும் நல்லா அடிச்சிருந்தாரு. அதனால் திலக் வர்மாவை பற்றி பிரச்சனையே இல்லை. இவங்க 4 பேருக்குமே யாராச்சும் 2 பேர் கிளிக் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறது கஷ்டம். ஆனால் 4 பேருமே சூப்பரான பேட்ஸ்மேன். 4 பேர் விக்கெட்டையும் சீக்கிரம் எடுக்க தான் பார்க்கணும் டெல்லி கேபிட்டல்ஸு. அதனால குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும் ஸ்கைக்குன்னா குல்தீப் யாதவும் அக்ஷர் பட்டேலும் மாட்டிக்கிச்சுன்னா ஸ்கை மேட்சை கழட்டி கையில் கொடுத்துருவாரு. ஏன்னா திலக்கும் நல்லா லெஃப்ட் ஹேண்டர், அவருக்கு நல்லா ஸ்பின்னர்ஸை விளாடுவார். அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. அவரும் நல்லா ஸ்பின்னர்ஸாக நல்லா விளாடுவார். அவங்க ஹார்திக் பாண்டியா கேப்டன் இன்னும் சரியாக பேட்டிங்க்கு இன்னும் கிளிக் ஆகலை இந்த சீசனில். ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. பவுலிங்கும் போடுறாரு. ஆனால் பவுலிங்கும் எஃபெக்டிவாக இல்லை. அவரும் நபியும் நிறையா சான்ஸ் கொடுத்தாங்க. நபி பவுலிங் நல்லா போடுறாரு. ஆனால் பேட்டிங் ஆடுறாரு அவ்வளோவா இல்லை. பிஎஸ் அவ்வளோவும் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை. வதேரா வந்து போன மேட்ச் தான் இம்பேக்ட் பிளேயராக வந்தார். வதேரா வந்து சூப்பராக பேட்டிங் ஆடுறாருங்க. போன மேட்ச் ஒரு 49 எடுத்தோடனே இம்பேக்ட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினான பவுலர் வந்து இவர் தான். யார்? நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் நாளைக்கு கரெக்டாக போட்டுட்டாருன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான இருக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா கையில் தான் நாளைக்கு அந்த மேட்ச் இருக்குது. ஜாக் விக்கெட்டு எடுத்துட்டாருன்னா மேட்ச் அப்படியே மாறிடும். அதனால நாளைக்கு மோஸ்டான வைட்டலான பிளேயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா விளாடணும். ஜஸ்பிரீத் பும்ரா நல்லா விளாண்டாருனாலே நாளைக்கு நல்லா பவுலிங் போட்டார்னாலே மும்பை இந்தியன்ஸ் பக்கத்து மேட்ச் வந்துடும். மும்பை இந்தியன்ஸ் வந்து மேட்ச்சை ஜெயிச்சிருவாங்க. பார்ப்போம். நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி மும்பை இந்தியன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் இன்னி வரையும் தோத்தது இல்லை. அதனால வந்து நான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஒரு 50 தரேன். 50 தான் தர முடியும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங்கும் இருக்குது, பவுலிங்கும் இருக்குது. அதனால் அவருக்கும் ஒரு 50 தரேன். ஆனால் நாளைக்கு மேட்ச் வந்து ரொம்ப டஃப் தான். ஏன்னா மதியானம் ஆடுறாங்க மேட்ச்சு. டெல்லி ஜெயிக்குமா மும்பை ஜெயிக்குமான்னு தெரியல. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டு சைடாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லவே முடியல. அதனால் 2 டீமுக்குமே வந்து நான் 50-50 தான். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் 50 தான் கொடுப்பேன். மும்பை இந்தியன்ஸ்க்கும் 50 தான் கொடுப்பேன். என்னோடய ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு 2 டீமுமே 50-50 தான். பார்க்கலாம் யார் ஜெயிக்கலான்ட்டு. என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து 2 டீமுமே 50-50 தான்.